ஹலோ கைஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? சீரியஸாக படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஒரு ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய அண்ட் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் இன்னும் பண்ணலை அப்படின்னா இந்த விஷயங்களை இம்மிடியேட்டாக வந்து நீங்கள் இன்றைக்கே நாளைக்குள்ளே நீங்கள் வந்து இந்த தீபாவளிக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா தீபாவளி கடிச்சு நான் வந்து படிக்க ஆரம்பிக்க போகிறேன், சீரியஸாக வந்து நான் என்னுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்கக்கூடிய நபராக இருந்தால் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் தீபாவளி முடிஞ்சதையும் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்க வேண்டியது படிக்க வேண்டியதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கணும். குரூப் 4க்கு என்னெல்லாம் சிலபஸ் இருக்குது, அந்த சிலபஸை வந்து பிரிண்ட் அவுட்டாக கையில் வச்சிருக்கோமா, எடுத்து நம்ம படிக்கக்கூடிய ஸ்டடியாரில் வச்சிருக்கோமா பார்த்துட்டீங்களா? ஓகே, இப்போ இந்த படிக்க வேண்டியதுக்கெல்லாம் என்ன சோர்ஸ் புக்கு நான் ரெஃபர் பண்ணணும்? ஒன்று பள்ளி பாட புத்தகங்கள்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டேனா? ஓகே, என்னென்னலாம் புக் இருக்கோ கலெக்ட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டுக்கான ப்ராப்பரான ஒரு மெட்டீரியல் போட்டிருக்காங்களா, இல்லை அது வாங்கினாலும் ஓகே. படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் உங்களுக்கு படிக்க வேணும். இல்லை நம்மளுடைய அதியமான்லையும் எஸ்சிஆர்டி அதாவது ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி சிலபஸ் வைஸ் எப்படி படிக்கணுமோ அந்த மாதிரி புக்ஸ் கம்பைல் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கான புக்கும் அவைலபிளாக இருக்குது. அது வாங்கி வச்சுருக்கீங்களா? ஓகே, இல்லைனாலும் அது வாங்கிக்கோங்க. அதுக்கான டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்போது படிக்கிறதுக்கான மெட்டீரியல் எப்படியாச்சும் ஒன்று பள்ளி பாடப்புத்தகங்களை கலெக்ட் பண்ணிட்டீங்க, ஓகே. இல்லை ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் நம்மளோடதோ இல்லை ஏதாவது ஒரு மெட்டீரியல் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய பிளான், எந்த பிளானை நோக்கி நான் படிக்க போகிறேன், எனக்கு எவ்வளோ நாள் இருக்கும், நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சது, ஒருவேளை கன்ஃபார்ம் வந்துருச்சு, தீபாவளிக்கு முன்னாடி வந்துருச்சு, இந்த வாரத்தில் 2-3 நாளில் வருது, இல்லை வந்து முடிஞ்சு வருது, எப்போ வேணாலும் வருதுன்னு வச்சுக்கோங்க. மினிமம் நம்மளுக்கு வந்து ஒரு 70-80 டேஸ் டைம் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 120 டேஸ் வந்து டைம் இருக்கும். இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய டைம் பீரியட், சரிங்களா. ஸோ அது வருது வரல அதை பற்றி நான் இந்த வீடியோவில் பேசலை, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய டைமிங், இப்போ அந்த டைமிங்குள்ளே நம்ம தமிழை எவ்வளோ நாளுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண போகிறோம், ஜிஎஸ் எவ்வளோ நாளுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண போகிறோம், நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்க போகிறோம், ஒரு நாளைக்கு படிக்கக்கூடிய டைம் டேபிள் என்ன, இந்த மாதிரி நீங்கள் பிரித்து அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஷெட்யூல். நம்ம தமிழை ஒரு 40 நாள் நான் தமிழை வந்து படிக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 40 நாள் எனக்கு ஆகும். ஜிஎஸ் ஒரு 80 டேஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிரித்து கொஞ்சம் டபுள் டைம் ஆகும். அதே டைம் பீரியடில் தமிழ் ஜிஎஸ் அந்த 100 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆவரேஜாக. அந்த டைம் பீரியட் நம்ம எப்படி பிரித்து எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பிளான் உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு பிளான் இருக்கும், இல்லை அந்த பிளானை எப்படி உங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ இது மட்டும் இருந்தால் போதும், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்னா படிக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் இதெல்லாம் முக்கியமானது. அதில் இப்போ புக் வச்சுருக்கீங்க, சிலபஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி எது கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத வச்சு கூட நீங்கள் ஒரு பிளானை க்ரியேட் பண்ணலாம். ஏன்னா அந்த பிளானை நோக்கியும் நம்ம படிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா நீங்கள் நுணுக்கமாக கொஞ்சம் கவனித்து இந்த டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் எக்ஸாமுக்குள்ளே நம்மளால் படித்து ரிவிஷன்லாம் பண்ண முடியும். ஒரு பிளானே இல்லாமல் ஓகே இன்னைக்கு காலையிலேருந்து தீபாவளி முடிஞ்சிச்சு, நான் காலையிலேருந்து தமிழ் புக் எடுத்தேன், படித்தேன், ஒரு இயல் படித்தேன், 2 இயல் படித்தேன், ஓகே அவ்வளோதான் முடிஞ்சது, அடுத்த நாள் மறுபடியும் ஏதாவது ஒன்று எடுத்தேன் படித்தேன் அப்படின்னு இல்லாமல் தெளிவான திட்டமிடல் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்மூத்தாக இது முடிச்சாச்சு, அது முடிச்சாச்சு, அப்படியே செக்லிஸ்ட் மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தமிழ் இது முடிச்சாச்சு, ஜிஎஸ் முடிச்சாச்சு, மேக்ஸ் இது முடிச்சாச்சு, ஓகே இதுலேருந்து ஒரு டெஸ்ட் போட்டிருக்கோம், ஒரு ரிவிஷன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு ஷெட்யூல் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம சேனல்லையும் நிறைய பிளான் வந்து கொடுத்துருக்கோம், முன்னாடி டெஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம், வீடியோஸ்க்கும் வந்து கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த பிளான் டீட்டெயில்ஸும் வீடியோக்குலேயும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கும் காண்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள், தருவாங்க. அதை வச்சும் நீங்கள் படிங்க. இல்லை உங்களுக்கு அதை வச்சு ஒரு டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் நம்ம படிக்கிறதுக்கு ஒரு பிளான் வேணும், அவ்வளோதான். அப்போ நான் முதல்ல என்ன சொல்லியிருந்தேன், சிலபஸ் கையில் வச்சுருக்கேன் நான் பிரிண்ட் அவுட். ஓகே, நான் புதுசாக படிக்கிறோம்னு சொன்னேன், ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கணும்னு சொன்னாலும் சரி, சீரியஸாக நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மெட்டீரியல் எந்த சப்ஜெக்ட்ஸும் என்கிட்ட புக்கு இல்லை அப்படின்னு இல்லாமல் ஏதாவது அதியமான் புக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். எஸ்சிஆர்டி புக் கலெக்ஷன் ரிவ்யூலாம் இருக்கும், பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க, சரியா. அது படிக்கிறதுக்கான புக்கு கிடைச்சாச்சு, வாங்கிடணும்னு சொல்கிறேன். அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சா தான் நம்ம படிக்க முடியும். அப்புறம் ஒரு ப்ராப்பரான பிளான் வந்து நீங்களாக போட தெரிஞ்சால் போடுங்க, இல்லை போட்டிருந்தா இப்போ நம்மக்கிட்டவும் பிளான் இருக்குது, அந்த பிளானை வாங்கியும் நீங்கள் வந்து படிங்க, சரிங்களா. அப்புறம் ரெகுலரான ரிவிஷன் டெஸ்ட், இது மட்டும்தான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. டைம் ஒதுக்கணும், அவ்வளோதான். அதுக்கான டைமை கொடுங்க. இவ்வளோ நேரம் தான் இருக்குது, இவ்வளோ நேரம் தான் படிக்க போகிறோம், இவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நம்மளால் எப்போ முடிக்க முடியும், எப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிவைஸ் பண்ண முடியும், டெஸ்ட்டுக்கு எந்த மாதிரி ரெடியாக முடியும், என்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிக்க முடியும் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே. இல்லை அப்படின்னா இந்த அட்டம்ப்டில் இந்த எக்ஸாமை இப்போ நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பேர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸில்
இவ்வளோ நாளாக படிச்சிருக்கவங்க கூட சீரியஸாக நம்மளும் வந்து இருக்கணும் அப்படின்னா உங்களோட பெஸ்ட்டை இந்த 3 monthஸில் கொடுங்க. இவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ரிசல்ட் வருது வராது அதெல்லாம் அடுத்த கட்டம். நீ என்ன பண்ண, இந்த 3 monthஸில் என்ன பண்ண அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். சீரியஸாக ஒரு ப்ரிப்பரேஷனை கொடுங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும், யாராலையும் முடியாது. நான் சார் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் முடிக்க முடியுமா சார்? எப்போ ஸ்டார்ட் பண்ணாலே முடிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட் மட்டும் போதும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த டேலண்ட்டோட அந்த ஹார்ட் ஒர்க்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட் ஒர்க்கையும் சேர்த்து போடுங்க. அப்போது நீங்கள் டேலண்ட்டோ இல்லையோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும். அவ்வளோதான் விஷயம், சிம்பிளாக. டேலண்ட்டாக இருக்கிறவங்களாம் படிச்சிருவாங்க, டேலண்ட் இல்லாதவன் படிக்க முடியாது அப்படின்னு கிடையாது. ஹார்ட் ஒர்க் யார் போடுறாங்க அங்கே தான். டேலண்ட் மேட்டர் கிடையாது. டேலண்ட்டோட இந்த ஹார்ட் ஒர்க் போடணும். டேலண்ட்டாக இருந்தால் மட்டும் பத்தாது, ஹார்ட் ஒர்க்கும் போடணும்னு சொல்கிறேன். சரியா? ஓகே. ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, இதெல்லாம் பண்ணிட்டியாடா நீ இதை பார்த்துட்டியா, இந்த மாதிரி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கியா, உங்கள் தம்பி தங்கச்சி அண்ணன் யாராவது படிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பராக நீ படிக்கிறியா, இல்லை ஏனோ தானான்னு படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அப்போ தான் அவங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னா, யாராவது மானிட்டர் பண்ணுறீங்க வீட்லேயே பேரண்ட்ஸ் கூட மானிட்டர் பண்ணுறீங்கன்னா செக் பண்ண முடியும். ஓகே பாரு தம்பி வந்து இவ்வளோ படிச்சிருக்கான், ஓகே இதெல்லாம் முடிச்சிருக்கான், இன்னும் இவ்வளோ முடிக்காமல் இருக்கான், எப்படா படிப்ப, இதுக்குள்ளே முடிச்சிருவியா அப்படின்னு நம்மளால் கேட்க முடியும். சரியா? அதாவது செல்ஃபாக எனக்கு நான் படிக்கிறேன் அப்படின்னா நான் முடிச்சிருக்க முடியலன்னு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஒருத்தர் மானிட்டர் பண்ணாங்களோ அவங்களையும் அதை கேட்க முடியும். அதுக்காக சொல்கிறேன். சரியா? ஓகே. ஸோ நல்லா படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.